ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த கிளாஸ் நம்ம 10 டேஸ் கிளாஸோடைய 5th டே கிளாஸ் தான். இது மினி ப்ளவுஸில் எப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலான்றதை நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இது பேக் நெக் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நம்ம ப்ளவுஸில் சேம் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே தான் நம்ம மினி ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட்டு நெக்கு, இது ஸ்லீவ். இது ரெண்டுமே சேம் ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸ்லீவ் மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருசாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும், புரியும் நமக்கு. இது எப்படி கட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு லாங் சைஸ் நோட்டில் பேப்பர் வேணால் கிழிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா A4 ஷீட் இருந்தாலும் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லை சார்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் சார்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெருசாக வேறு எதுவும் பொருள் தேவையில்லை. ஷார்ட் ஸ்கேல் மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும், ஈஸியாக இது கட் பண்ணலாம். நான் லாங் சைஸ் நோட்டில் இருந்தால் நான் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்த்துட்டு. ஃபஸ்ட் நம்ம எப்படி ப்ளவுஸில் கட் பண்ணுறோமோ சேம். நான் இதில் வந்து உங்களுக்கு அதில் இன்ச்சஸில் இருக்கும், நான் இதில் சென்டிமீட்டர் வைஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் லென்த்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நான் கீழே மட்டும் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். கீழே ஒரு லைன் போட்டேன். இது ஸ்ட்ரெயிட் பேப்பர் தான். இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த லென்த்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 12 cm எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ் இன்ச்சஸ்லான்னு பார்த்தோன்னா நம்ம 12 inch வரும். நான் 12 cm எடுத்திருக்கேன், 12 சென்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. 12 சென்டிமீட்டர். இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க், இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம இங்கே 3 சென்டிமீட்டர் இங்கே மார்க் பண்ணுவோம். அதே இங்கே 3 சென்டிமீட்டர் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்களா 6 cmக்கு. இங்கே 3 இங்கே 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறோமா. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பேக் நெக்கோடைய அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் இருந்தால் நம்ம 7 inch அந்த மாதிரி வைப்போம் இல்லையா. நான் இதில் உங்களுக்கு cm கணக்கில் நான் வைக்கிறேன். 7 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன்னா வச்சுட்டு நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்படி லைன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்து 3 cm கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம இப்படி லைன் போட்டுக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டரில் எப்படி நம்ம அந்த வளைவு கொண்டு வர்றதுன்னா ஒரு cm என்ன வச்சுக்கோங்க. நம்ம ஒரு cm வச்சுக்கிறோம். ஒரு cm வச்சுட்டு இப்படி கோடு போட்டு இப்படி வளைவாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கையாலே ஹேண்ட்லேயே இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இது பேக் நெக்கு. இப்போ இங்கே 3 cm கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு 5 சென்டிமீட்டர். இதே நம்ம ஸ்லீவ்னா 5 inch அந்த மாதிரி இறக்குவாங்க. நார்மலான பாடிக்கு அவங்களுக்கு ஒரு 5 inch நம்ம கீழே ஆம்பில் இறக்குனா கரெக்டாக இருக்கும். இதை அவங்க மெஷர்மெண்ட்டு cmல தான் கொடுக்குறேன். 5 cm எடுத்துக்கோங்க. இங்கே இப்போ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். இதுக்கு நீங்கள் நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 8.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து நான் 8 சென்டிமீட்டர் எடுத்து இங்கே கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டு இங்கே கரெக்டாக இப்படி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா இது இருந்துட்டு போட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு cm எடுத்துக்கோங்க. ஒரு cm எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் மட்டும் இது பெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இடுப்பு சைடுக்காக நான் இங்கே 8 எடுத்தேன். நான் இப்போ இங்கே 7 மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இடுப்பு சைடு செஸ்ட்டை விட கம்மியாக தான் வரும். அதனால் இங்கே 7 cm மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வந்து கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி கிராஸ் மார்க் பண்ணோன்னா இப்படி வந்துடும். ப்ளவுஸ் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி வந்துடும். ஈஸி தான். இது 7 cm, இங்கே 3 cm, இங்கேயும் 3 cm. இந்த லென்த்து மட்டும் 12 cm. இங்கே வந்து 7 cm வச்சுருக்கேன்.
இது 5 cm. ஈஸி தான் இந்த மார்க்கிங். ஏன் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கற்றுக்கோங்கன்னா, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன மினி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பயம் இல்லாமல் நீங்கள் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம். பேக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த வளைவில் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு கரெக்டாக இங்கே கட் பண்ணிக்கோங்க. இங்கே வருது இல்லையா, நெக்லைன் கரெக்டாக இப்படி வந்து இந்த கோடுக்கு இப்படியே திருப்பி இப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பேக் நெக்கு ரெடி. நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது நம்ம கரெக்ட் மார்க்கிங்கை விட ஒரு 1/2 inch நம்ம தள்ளி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். எப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லர்ஸ்க்கு. நான் அது உங்களுக்கு நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது தான் சொல்லித்தரேன். இது அவ்வளோதான். இது பேக் நெக்கு. இதை நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இப்படி பேக் நெக் ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பேக்கு வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் அவ்வளோ வேணாம். நெக்குடைய மெஷர்மெண்ட் மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். மற்றபடி பேக்கில் எப்படி இருக்கோ சேம் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் வரும். இந்த மாதிரி பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேக் கட் பண்ணாதே இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக பேப்பர் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக இப்படி கூட வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இங்கே மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படியே பேப்பர் வச்சு இங்கே இந்த கை இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, இது 7 வச்சுருக்கேன்னா நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6 வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுது, ஏன்னா இது நம்ம சும்மா சாம்பிளுக்கு தானே போட போகிறோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி நீங்கள் இதே நெக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம விருப்பம்தான். இங்கே இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இருக்கோ சேம் அதே தான். நீங்கள் கீழெல்லாம் எங்களை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சைடு மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நமக்கு மெயினாக நெக் சைடு இருந்தாலும் போதும். நெக்குக்கும் இந்த கை சைடும் ஆம்பளுக்கு மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி கீழெல்லாம் நம்ம ட்ரா பண்ண வேணாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு கட் பண்ணிக்கோங்க. இங்கே இது கட் பண்ணுறதுக்கு சீசரு, ஒரு பென்னு, ஒரு ஸ்கேல், பேப்பர் இருந்தால் போதும். இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டா நமக்கு ஃப்ரண்ட்டு ரெடி. இது ஃப்ரண்ட்டு. நீங்கள் இங்கெல்லாம் கட் பண்ண வேணாம். நமக்கு இந்த சைட் இந்த மார்க்கிங் மட்டும் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு அப்படியே வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் மாதிரி வேணும்னா நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்துடும். நீங்கள் இதே வச்சு போகிறதால நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண வேணாம். சேம் இதே மெஷர்மெண்ட் தானே எனக்கு வேணும்னா நீங்கள் நெக்குக்கு இதே வச்சுக்கோங்க. இல்லை மெஷர்மெண்ட் சும்மா கம்மியாக போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பாருங்கள். கீழே நான் லைன் போட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. கீழே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் கரெக்டாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 8 cmக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த லென்த் எடுத்துக்கலாம். இங்கேருந்தே ஒரு 12 சென்டிமீட்டர் மட்டும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 12 சென்டிமீட்ரு இந்த லென்த்து 12 சென்டிமீட்டர். இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோமா, இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கீழே மட்டும் ஒரு 3 cmக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 3 cm இங்கே. இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டீங்களா. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த மார்க்கிங்கு, இந்த மார்க்கிங்கில் இருந்து
இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் இந்த லைனுக்கு கிராஸாக கொண்டு வந்து 12 சென்டிமீட்டர் அளவு கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. ஸ்கேல் இங்கே வச்சுட்டு பாருங்கள் 12 சென்டிமீட்டர் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 12 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம எப்படி லைன் போட்டுக்கலாம். கோட் போட்டுருங்க. எப்படி கோட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 12 நம்ம 4 பிரிச்சுக்கலாம். 4 பிரிச்சோன்னா 3 வரும் நமக்கு. இங்கே ஒரு 3 சிஎம் ஃபஸ்ட்டு 12 பாதியை பிரிச்சோன்னா நமக்கு 6 கிடைக்குமா. 6ல் பாதி 3. அதே மாதிரி இதில் 6ல் பாதி 3 வரும். இதில் ஸ்கேல்னு பார்த்தா 9. இப்போ இதை மார்க் பண்ணிடுறீங்களா நீங்கள். இப்போ இது சென்டர் பாயிண்ட்டு நமக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு அரை சிஎம் பண்ணிக்கோங்க. அரை சிஎம்னா அரை சென்டிமீட்டர் தெரியுது இல்லையா. இது வந்து 1 சிஎம்மு. இதோடைய பாதி தான் இது அரை சிஎம். நான் 1/2 சிஎம் வந்து எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே கரெக்டாக இங்கே அரை சிஎம்மாக மேலே மார்க் பண்ணணும். இங்கே 2வது சென்டருக்கு வந்து கீழே நம்ம மார்க் பண்ணணும். அரை சிஎம் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது டவுனில் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள் ஈஸி தான். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வளைவாக கொண்டு வாங்க. வளைவாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா. இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வந்து இப்போ கீழே வரணும். இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம அதை 1/2 சிஎம் எடுத்தோம் இல்லையா. இங்கே வந்து கீழே வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் நம்ம முடிச்சிடுறோம். அதாவது இப்படி வரும் நமக்கு வளைவு. இந்த பெண்டுக்காக தான் நம்ம இங்கே 1/2 சிஎம் எடுக்கிறோம். இப்போ இதே மாதிரி நமக்கு கரெக்டாக மார்க்கிங் வந்து கர்வ் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கிராஸாக இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் மார்க்கிங் அவ்வளோதான். நமக்கு ஸ்லீவு ரெடி. ஃபஸ்ட் நம்ம 8 சிஎம் எடுத்தோம். 8 சிஎம் எடுத்து லென்த்து வந்து இங்கே 12 சிஎம் எடுத்தோம். 12 சிஎம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, 3வது இந்த லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா. இங்கேருந்து நம்ம 3 சிஎம் வந்து நான் இங்கே மார்க் பண்ணேன். இங்கே மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இந்த கிராஸ்லேருந்து ஸ்கேல் வச்சு நான் இங்கே 12 சென்டிமீட்டர் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம பாதி 6 எடுத்தோம். இங்கே இதுலேருந்து பாதி 3 சென்டிமீட்டர்னு எடுத்தோம். அதேமாதிரி இங்கேருந்து பாதி. இப்போ இந்த பாதியிலேருந்து இங்கே மிட் பாயிண்டில் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து நான் அரை சென்டிமீட்டர் மட்டும் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன் இந்த பாயிண்ட் கர்வுக்காக. அதே மாதிரி இங்கே கீழே இங்கே மேலே பண்ணோம். நம்ம கீழே இங்கே வந்து அரை சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வருமா. இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே மார்க் பண்ணல இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இப்படி முடிச்சிட்டோம். நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கிடச்சிடும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சு கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்லீவ்லாம் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ். இதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இந்த கிளாஸ் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். பாருங்கள் இப்படி தான் நமக்கு ஸ்லீவ் வரும். நீங்கள் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வரும் நமக்கு. நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.